ஓம் நமச்சிவாய. தவத்திரு குரும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். நாம் ஞான மார்க்கத்திற்கு போக வேண்டுமானால் குளத்தில் இருக்கும் தாமரை இலை மேல் முத்து போல் தண்ணீர் எப்படி ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கின்றதோ அதுபோல் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் நமக்கான தனி வழியில் சிவ தியானத்தில் இருக்க வேண்டும். முந்திரியின் அடியில் உள்ள பழம் போன்றது மெய்ஞானம், நுனியில் உள்ள கொட்டை போன்றது அஞ்ஞானம். கொட்டையே முந்திரி உற்பத்திக்கு வித்து, அஞ்ஞானமே பிறப்புக்கு வித்து. ஆதலால் மெய்ஞானம் என்னும் பழத்தையே அனைவரும் அடையுங்கள். மீனானது மாமிசத்திற்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிக் கொள்கின்றது. மக்களும் சம்சாரம் என்னும் தூண்டிலில் சிக்கிக் கொண்டு தவிக்கின்றனர். சிவ தியானமும் குரு தியானமும் செய்து வந்தால் சம்சார தூண்டிலில் சிக்காமல் சிவன் பாதத்தை அடையலாம். கன்று ஆவலோடு சென்று பசுவினிடத்தில் உள்ள பாலை குடித்து பசியாறுகின்றது. அதுபோல் நாம் சிவபெருமானிடம் காதலாகி கசிந்து அவனிடத்தில் உள்ள ஞான பாலை அருந்த வேண்டும். மனித பிறப்பு எல்லா பிறப்பை காட்டிலும் சிறந்தது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை அனைவரும் உணர வேண்டும். சிவ வழிபாடு செய்யாமல் உலக ஆசையில் பைத்தியக்காரனை போல் திரியக்கூடாது. சிவன் நமக்கு பஞ்சேத்திரங்களை படைத்து, ஆறறிவை படைத்து, பஞ்சபூதத்தையும் படைத்திருப்பதனால் நமக்கு எல்லாவற்றையும் அறியும் சக்தி ஏற்படுகின்றது. நமக்குள் அகம் பிரம்மமாய் இருக்கும் இடத்தை கண்டு சிந்தை தெளிய வேண்டும். ஞான தத்துவங்களை ஆராய வேண்டும். கடவுளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். உத்தம அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்படி நாள்தோறும் செய்து வந்தால் உள்ளம் தூய்மை பெறும், வாழ்வு வளம் பெறும். தீர்த்த யாத்திரை போய் நீராடி வருவதை விட மேலான நன்மை கிட்டும். தீயவர்கள் நட்பை கைவிடுவது, பிறரை பழித்துரைக்காமல் இருப்பது, பெரியோர்களிடத்தில் நட்பு செய்வது, ஞானிகள் குருவிடத்து பக்தனாக இருப்பது, சிவதியானம் செய்வது எல்லாமே தீர்த்த யாத்திரை சென்று நீராடுவதற்கு ஒப்பாகும். உடல் அழுக்கு போக புனித தலங்களுக்கு சென்று நீராடினால் மட்டும் நம் கர்மம் விடாது. உள்ளத்தில் உள்ள அழுக்காகிய காம, குரோத, மோக, மதமாச்சரியம் என்னும் தீய குணங்களாகிய அழுக்கு போக வேண்டும். அதற்கு மனதை பக்குவப்படுத்தி சிவதியானம் செய்ய வேண்டும். சிவதியானமே சிவனை அடையும் வழியாகும். குருவின் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காந்திபுரம் மண்டலம் கருடகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திரு சதீஷ் ரெட்டி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த திரு மாணிக்கம் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியர்களால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 9/7/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா, வரசித்தி வாரண தேவா. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா, வரசித்தி வாரண தேவா. ஆதி பரமாத்மனே, அகிலாண்டநாதனே, அகநாடகத்தரசனே, ஆனந்த குணனே, குணத்தவனே, அமலனே, அருவனே, அருளுருவனே. சாதி மதவாதங்கள் சாராத சாட்சியே, சதாமோன சகஜ நிலையே, சாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபமே, தத்வ மணி என்று மேலோ. போதித்த மந்திர பொருளே உயிர்கினிய புகழே, புவிக்குள் வளரும் பூத பௌதிகமான பேதம் கடந்த சீர்போதமே, சிவபோகமே. ஜோதி பரமானந்தமே, வெல்லமே, உள்ளமே, உள்ளத்தீ உண்மை உயர்வே, துரிய பரிபூரண சுதந்திர நிரந்தர துயம் பிரகாச ஸ்ரீ சதானந்த குருவே. திருவே வருக திறம் பொலிந்த சிவமே வருக செழுஞ்சுடரின்
சர்க்குருவே வருக உண்மை நிலை உயர்வே வருக உலகமதின் கருவே வருக கருது தவ கனியே வருக காரண சர்க்குருவே வருக குறைய கற்றும் குணமே வருக வருகவே மறையே வருக மாதவத்தின் மலையே வருக மலர் யோக துறையே வருக தொலைவரு நசுகமே வருக தொண்டர் மன நிறையே வருக நிர்மல நன்னிலையே வருக திகிலமதர் இறையே வருக எம் உளத்தின் இனியே வருக வருகவே பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக தேனே வருக வருகவே திகழும் அகண்ட பரிபூரண தேஜோன்மய சதானந்த புகழும் நிகில நிராங்கார புண்ணிய பரம நிஷ்கலங்க நிகழு அரிய பரபிரம்ம நித்யானந்த நிராதாரா மகிழும் மழியா பொருளே வருக மதியே வருக வருகவே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குறும்பேரி மையானத்தில் 6 வருடங்கள் அடயோகமாம் அமர்ந்து அரணை துதித்து அஞ்ஞானம் நீத்து அடியார்களுக்கு ஆத்ம ஞானம் போதித்த ஆனந்த
சதானந்த யோகேசர் சதுர்வே தானும் போகேசர். சதானந்த யோகேசர் சதுர்வே தானு போகேசர். குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே.
வீட்டில் வந்து விடைபிரிவு சாராமே கள்ளப்படக்குறவை கட்டளைக்க வல்லானே நல்லீரில் நட்டம் பயின்றாரும் நாதனே தெல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லாப்படி வகுப்பானை கொண்ட சொல்லற்கரையனே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டில் கொண்டு சொல்லுவர் செல்வர் சிவகரிசலா சுரடிக்கு பல்லவரும் எத்தன் பணிந்து சிவாத்திரி சித்திரம்பலம் சிவாத்திரி சித்திரம்பலம் சிவாத்திரி சித்திரம்பலம் எங்க சரவணம் இல்லையா? சரவணம் எல்லாம் எங்கே இருக்கு? என்ன பண்றது? பூஜை பண்ண பஞ்சபாத்திரம் இங்க பஞ்சபாத்திரம் வைக்கிறது இல்லையா? தனியா கல்லாப்படியும் கருதாப்படியும் கசுந்திரி நில்லாப்படியும் நினையாப்படியும் நின் அஞ்சலத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொடாப்படியும் எல்லாப்படியும் கொடுத்துள்வார் கட்சியை கம்பனே சாப்பிடுங்க.